வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வெட்டி வந்து துளசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே பாரு மாப்பிள்ள, நீ இன்றைக்கி எப்படியாச்சும் அன்னைக்கிட்ட காதலை சொல்லணும் இல்லையா, நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு. டே இருங்கடா, நான் கண்டிப்பாக இன்றைக்கி காதலை சொல்லுவேன், நீ சொன்னீங்கன்னா அசிங்கமாக போயிடும் அப்படின்ட்டு உடனே துளசி வந்து பஸ்ஸில் இருந்ததும் பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஸோ பின்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ அத்தை பொண்ணு தானே, இங்கே பாரு ரொம்ப நல்லா நான் என் காதலை சொல்லணுன்னே இருந்தேன், இங்கே பாரு நீயும் என்னை காதலிச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நீ அத்தை பொண்ணு வா, இப்போவே நம்ம காதலை வீட்டில் போய் சொல்லி சேரலாம் புரியுதா அப்படின்னு அத்தனே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா துளசி கோவப்படுவாங்கன்னு வெட்டிக்கு நல்லாவே தெரியும். நீ அத்தை பொண்ணு தானே, சரியா என்ன பண்ணலாம், நம்ம காதலை வீட்டில் சொல்லலாமா அப்படின்னு போதும், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்கள் அத்தை பொண்ணு கிடையாது அப்படின்னு துளசி சொன்னதோ, ஐயோ இத்தனை நாளா நாம நிறைய எதிர்ச்சியாக மீட் பண்ணியிருக்கோங்க, நான் கடைசியாக என் அத்தை பொண்ணுக்கிட்ட காதலை சொல்லலான்னு போனால் நீங்கள் தான் என் கண் முன்னாடி வாரீங்க, அப்போனா நீங்களும் நானும் தான் சேரணும்னு அந்த கடவுள் முடிச்சு போட்டிருக்காரு என்னவோ. என்னங்க பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களை என் அத்தை பொண்ணாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு போதும் அங்கே இருந்த ஒரு மேடம் கிட்ட, இங்கே பாருங்க மேடம் இவர் என்கிட்ட வம்பளத்துட்டு இருக்காரு பாருங்க அப்படின்ட்டு போனது. ஏப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அது வெட்டி, நீங்கள் அவரோட பையன் இல்லை, ஏப்பா இப்படி பண்ணுற, இல்லை மேடம் நான் அவங்ககிட்ட பஸ்ஸுக்கு வந்து எந்த பஸ்ல வந்து எங்க போகுதுன்னு தான் கேட்டேன், பஸ் வந்து எங்கே போகுதுன்னா கேட்ட மாட்டபடி நான் எதுவுமே கேட்கல அப்படின்னு வெட்டி வந்து சமாளிச்சிட்றாங்க. அப்பாடா எப்படிரா உங்க அண்ணன் காதலை சொல்லிட்டேனா, ஆமாண்ணே உன்னை சொல்ல வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கே ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சிவராமன் வந்து மகேஷ் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் ட்ரெஸ்ல வந்து அவங்க பிஏ ஜூஸை வந்து ஊற்றினதும் சிவராமன் முன்னாடி கோப்பட கூடாங்கிறதுக்காக பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து கொஞ்சம் பேர் வந்து நம்ம மகேஷ்க்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களாம் வயசுல பெரியவங்க, நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பா அப்படின்னு மகேஷ் அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சிவராமை. இங்க பாருங்க, நீங்க எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம், அதுவும் உங்க மாப்பிள்ளையா இல்ல, இப்போ நீங்க உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க இஷ்டம், நீங்க உங்க பொண்ணை வந்து கட்டி கொடுத்தீங்கன்னா மருமகன், அப்படி இல்லையா நான் மகன், எப்பவுமே நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன், தாராளமா நீங்க என்ன பார்க்க வரலாம் சரியா அப்படின்னதும் அந்த இடத்துல பிளாட் ஆயிட்டாங்க நம்ம சிவராமன். கட்டுனா நம்ம பொண்ணுக்கு இவர் தான் கட்டி வைக்கணும் அப்படின்னு. சரிங்க சரிப்பா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப நன்றிப்பா, நிறைய உதவிகள் பண்ணிட்ட அப்படின்னு நன்றி சொல்லிட்டு சிவராமன் நேரா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்க பார்த்தோம்னா சிவராமன் அதிரடியா ஒரு முடிவு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் முடிவு எடுத்துட்டேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அந்த மகேஷ் கூட தான் நடக்கும் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க பாருங்க, அவ எப்படிப்பட்டவை எதுன்னு விசாரிக்காம நாம முடிவெடுக்கிற சரி வராது, ஃபர்ஸ்டா மகேஷ் எப்படிப்பட்டவனு விசாரிங்க அப்படின்னு போது தீபா வந்து அது சரி எங்க அப்பா உதவி பண்ணலன்னு இப்படி ஆப்ப வைக்கிறீங்களா அப்படின்னதும் அதெல்லாம் இல்லம்மா, மகேஷ் வந்து ரொம்ப நல்ல பையனா இருக்கா, அதனாலதான் நாம விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னுட்டு சிவராமன் 2-3 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. எல்லாருமே வந்து நம்ம மகேஷை பத்தி நல்லதாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அஞ்சலியோட காலேஜ் தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து ஒரு பையன் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே இங்கே பாரு, நீ போய் ப்ரப்போஸ் பண்ணி இல்லையா அந்த மகேஷ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னதும் சரிடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அஞ்சலி கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும் சரி பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஹெட்செட் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து இங்கே பாரு அஞ்சலி, நான் உண்மையில உயிரை வச்சிருக்கேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஐ லவ் யூ அப்படின்னுட்டு இந்த பக்கம் அஞ்சலி சடனாக எழுந்திருக்கிறாங்க. உடனே நான் சொன்னதெல்லாம் விளங்கிட்டேன் அப்படின்னு கேட்டதும் அஞ்சலி கிட்ட எதுவுமே விளங்க இல்லையே, அப்பா கூட சிரிச்சுட்டு போனதும் உடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா சொல்லிட்டு போறா, டே சிரிச்சுட்டு போறாடா, அப்பனா என் காதுல அக்செப்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம் அப்படின்னதோ, டே இல்லடா நீ சொன்னது அவ சரியா கேட்கல, ஏன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவள்கிட்ட இருந்து வரல, அதனால நீ மறுபடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட்